வணக்கம். நாம தேடுற சந்தோஷம் ரொம்ப தூரத்துல எங்கேயோ இருக்குன்னு நாம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? ஆனா பாருங்க, சில சமயம் அது நாம விட்டுட்டு வந்த நம்ம சொந்த ஊர்லயே நமக்காக காத்துட்டு இருக்கும். அப்படி ஒரு அனுபவம் தான் விக்கி ராஜேந்திரனுக்கு கிடைச்சுது. மழையோட சேர்ந்து தன்னோட சொந்த ஊரான தூத்துக்குடிய அவர் எப்படி புதுசா பார்த்தாருங்கிற ஒரு அழகான பயணக்கதை இது. வாங்க, அவரோட சேர்ந்து நாமளும் அந்த அனுபவத்துல நனையலாம். உண்மைய சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த மாதிரி ஒரு காதல் ஒளிஞ்சிக்கித்தான் இருக்கும் இல்லைங்களா? ஒரு இடம் மேல, ஒரு சீசன் மேல, இல்லனா ஒரு பழைய ஞாபகம் மேல. அந்த அன்பு மறுபடியும் பிரகாசமா வெளியே வரத்துக்கு ஒரு சரியான தருணம் மட்டும்தான் தேவை. விக்கியோட வாழ்க்கையில அந்த தருணத்தை மழை கொண்டு வந்திருக்கு. சரி, இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா சிங்கப்பூர்ல. அங்க வசிக்கிற விக்கி கிட்ட அவரோட மனைவியும் மகளும் ஒரு ஆசைய சொல்றாங்க. நம்ம ஊர்ல வெயில் தாங்க முடியல, இந்த லீவுக்கு எங்கேயாச்சும் நல்ல சில்லுன்னு இருக்கிற மலை பிரதேசத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா மேகமலை, தேக்கடின்னு கூலான இடத்துக்கு போகணும்னு குடும்பத்தோட ஆசை. இன்னொரு பக்கம் தூத்துக்குடியோட அந்த கடும் வெயிலு. என்ன பண்றதுனே தெரியல, எங்க போறதுன்னு விக்கிக்கு ஒரு பெரிய குழப்பம். நீங்க அவரோட இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. அவர் இப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் வருது வானிலை ஆய்வு மையத்திலிருந்து. தென் தமிழகத்துல கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது விக்கியோட குழப்பத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. மலை பயணமா இல்ல மழையில நனைகிற சொந்த ஊரா? மனைவி கிட்ட இத சொன்னதும் அவங்க அதை நம்பவே இல்ல. வருஷம் ஏமாற்றுற மழைய நம்பாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா விக்கிக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருந்தது. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதுக்கு அப்புறமா தூத்துக்குடியோட காலநிலையில ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கிறதாகவும், மழை இப்போதெல்லாம் தவறாம பெய்யுதுன்னு அவர் கவனிச்சிருந்ததா சொல்றாரு. சரி, இப்ப கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. விக்கி நினைச்ச மாதிரியே அவர் ஊருக்கு கிளம்புறதுக்கு 2 நாள் முன்னாடியே மழை பின்னி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம், ஆனா இன்னொரு பக்கம் இந்த மழையால ஃப்ளைட் ஏதோ கேன்சல் ஆயிடுமோன்னு ஒரு சின்ன பயமும் இருந்துச்சு. ஆனா எல்லா தடைகளையும் தாண்டி ஃப்ளைட் தூத்துக்குடியே நெருங்குது. அப்போ அவர் பார்த்த அந்த காட்சிய அவர் எப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா? மழைச்சாரல் ஒரு சின்ன ஓட மாதிரி விமானத்தோட ஜன்னல்ல வழிஞ்சு ஓட, அந்த விமானம் வெள்ள பஞ்சு மூட்டை மாதிரி இருந்த மேக கூட்டத்தை கிழிச்சிக்கிட்டு போச்சு. என்ன ஒரு அழகான கற்பனை பாருங்க. ஒரு வழியா 2 மாசம் கழிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம சொந்த மண்ணுல கால் பதிச்சாரு விக்கி. ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்ததும் அந்த மழை பெஞ்ச மண் வாசனை, அப்பப்பா! அவரோட உடம்பு தான் ஊருக்கு வந்து சேர்ந்துச்சு. ஆனா மனசோட பயணம் இப்பதான் ஆரம்பிக்கிருந்துச்சு. இங்கதான் மொத்த கதையும் ஒரு யூ டர்ன் எடுக்குது. தன்னோட சொந்த ஊரை பத்தின விக்கியோட பார்வை முழுசா மாறப்போகுது. பல வருஷம் கழிச்சு ஊரை இவ்ளோ பசுமையா பார்த்ததும், சின்ன வயசுல அனுபவிச்ச அதே குளிர்ச்சி திரும்ப கிடைச்சதும் மனசு சந்தோஷத்துல குத்தாட்டம் போட்டுச்சு. அவரு மனசுல என்ன தோணுச்சுன்னு அவரே சொல்றாரு கேளுங்க. அந்த அளவுக்கு ஒரு பேரானந்தம். அந்த நிமிஷமே அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். டூர் பிளான் கேன்சல். இனிமே மேகமலை, தேக்கடி எதுவும் கிடையாது. ஏன்னா அவர் தேடி போக நினைச்ச அந்த குளிர்ச்சியும் அழகும் அமைதியும் வேற எங்கேயும் இல்ல, அவர் கண் முன்னாடி அவரோட சொந்த ஊர்லயே இருந்துச்சு. அவருக்கு தான் ஊர் மேல ஒரு புது காதல் பிறக்குது. அது எப்படி சொல்றாருன்னா, எங்க ஊரு வாய்க்காங்கரையில ஒரு அரச மரம் இருக்கு. வருஷம் போனாலும் அதோட அழகு குறையவே குறையாது. அந்த மரம் மாதிரி இளமை மாறாத என் ஊரை ஒரு தீராத காதலோட ரசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்றாரு. சரி வாங்க, இப்போ விக்கி நம்மள அவரோட 2 வீலர்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போறாரு. இனி நாம பார்க்க போறது வெறும் இடங்கள் மட்டும் இல்ல, காட்சிகள், சத்தங்கள், சுவைகள்னு அவரோட 5 புலன்களும் உணர்ந்த ஒரு முழுமையான அனுபவம். ஆத்தூர் குளக்கரையில ஒரு விடியற் காலை நேரம். அந்த சூரிய உதயத்தை பாருங்க, என்னமா வர்ணிச்சிருக்காருன்னு. பூமி பெண் மழையில குளிக்கிறத பார்த்து வெக்கப்பட்டு, சூரியன் கருமேகத்துக்கு பின்னால மெதுவா ஒளிஞ்சுகிட்ட மாதிரி இருந்துச்சான் அந்த காட்சி. அந்த பகுதியோட அமைப்பே ரொம்ப விசேஷமானது. 1, 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான குளங்கள். அத சுத்தி கோயில்கள், கிராமங்கள்னு ஒரு தனி உலகமே இருக்கு. அதனாலதான் பெரிய பெரிய ஹைவேஸ விட்டுட்டு இந்த கிராமங்களை இணைக்கிற சின்ன சின்ன ரோட்ல பயணம் செய்ய அவர் ஆசைப்பட்டாரு. அவர் அந்த சின்ன சின்ன வாய்க்கால் ஓர சாலைகள்ல போகும்போது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே கலர்ஃபுல்லா இருக்கு. மஞ்ச கலர்ல கரிசலாங்கண்ணி பூ, வெள்ளையிலயும் மஞ்சள்லயும் வெட்டுக்காய் பூண்டு, ஊதா கலர்ல டிசம்பர் பூக்கள்னு இயற்கை வரைஞ்சு வச்ச ஒரு ஓவியம் மாதிரி இருந்திருக்கு அந்த பயணம். அந்த அழகை எல்லாம் பார்த்து மெய்மறந்து போன அவருக்கு மகாகவி பாரதியாரோட இந்த வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. உண்மையாவே அந்த சூழ்நிலைக்கு இதைவிட ஒரு பொருத்தமான வரி இருக்கவே முடியாது. பயணம்னா வெறும் கண்ணுக்கு மட்டும் விருந்தா? இல்லவே இல்ல, நாக்குக்கும் தான்.
அவரும் அவரோட குடும்பமும் ஒரு ஃபுட் டூர் போறாங்க. காயல்பட்டினத்தோட கமகம கறிக்கஞ்சில ஆரம்பிச்சு அடைக்கலாபுரத்தோட கருப்பட்டி காஃபி, கருங்குளத்தோட சூடான பால் பன்னு ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷல் ஐட்டத்தையும் தேடி தேடி ருசிச்சிருக்காங்க. சரி, இவ்ளோ அனுபவத்துக்கு அப்புறம் அவர் மனசுல ஒரு கேள்வி எழும்புது. ஒரு சின்ன சுய பரிசோதனை மாதிரி. தான் அனுபவிச்ச இந்த எளிமையான சந்தோஷத்தை நம்ம வழக்கமா போற டூரிசத்தோட ஒப்பிட்டு பார்க்கறாரு. முதல்ல அவர் நம்மகிட்ட கேக்குற கேள்வி இதுதான். இயற்கையை அழிச்சு மரத்தையெல்லாம் வெட்டி மலை மேல கட்டுற பெரிய பெரிய காட்டேஜ்கள்ல தங்குறோமே, அதுல இந்த மாதிரி ஒரு உண்மையான மனசுக்கு நிறைவான சந்தோஷம் கிடைக்குமா? அடுத்தவர் கேக்குறது நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிற பார்க் பத்தி. அழகா வெட்டி விட்ட புல், வரிசையா நட்ட செடிகள்னு பார்க்க நேர்த்தியா இருக்கலாம். ஆனா ஒரு பட்டாம்பூச்சி கூட இல்லாத அந்த உயிரற்ற பார்க்ல தன்னோட ஊர்ல பார்த்த அந்த உயிருள்ள இயற்கையோட சந்தோஷம் கிடைக்குமா? கடைசியா இந்த கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறாரு. ஒரு ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற டீ கடையில அங்க இருக்கிறவங்களோட பேசிட்டே ஒரு சூடான சமோசா சாப்பிடும்போது ஒரு சுகம் கிடைக்குமே, அந்த சுகம் பெரிய ஷாப்பிங் மால் ஃபுட் கோர்ட்ல கிடைக்குமா? இதுதான் அவரோட கேள்வி. 7 நாள் அப்படியே போயிடுச்சு. திரும்பவும் சம்பாதிக்க நகரத்துக்கு கிளம்ப வேண்டிய நேரம். ஆனா இந்த தடவை அவர் வெறும் ஆளா திரும்பல. தன்னோட ஊரோட பசுமையையும் அந்த மழையோட நினைவுகளையும் மனசுக்குள்ள பத்திரமா எடுத்துட்டு போறாரு. அந்த அனுபவம் அவருக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம வேர்கள பத்தி நம்ம எல்லாரையும் ஒரு நிமிஷம் யோசிக்க வச்ச இந்த அருமையான அனுபவத்தை நாம கூட பகிர்ந்துகிட்ட விக்கி ராஜேந்திரனுக்கு ஒரு பெரிய நன்றி. சில நேரங்கள்ல நாம தேடுற பெரிய பெரிய பயணங்கள் நம்ம வீட்டு தெருவுல இருந்தே கூட ஆரம்பிக்கலாம். நீங்க கடைசியா எப்போ உங்க சொந்த ஊரோட அழக இப்படி ரசிச்சீங்க? யோசிச்சு பாருங்க.